ஏன் திரியேக தேவனுடைய சர்வ இறையாண்மையை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும்? ஆவிக்குரிய வரங்களை பற்றிய சத்தியத்தில் திரியேக தேவனுடைய வரங்கள் ஏன் அவசியமானது? இப்போ நல்லா கவனிங்க. நம்ம பார்த்தோம், அவர் அளிக்கிறார், அவர் பகிர்ந்து கொடுக்கிறார், அவர் வைக்கிறார் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமது சித்தத்தின்படி யாருக்கு எந்த வரத்தை கொடுக்கணும் என்பதை யார் தீர்மானிக்கிறார்? தேவன் தீர்மானிக்கிறார். இப்போ அவர் ஆவிக்குரிய வரங்களில் அவர் சர்வ இறையாண்மையுள்ள தேவனாக இருப்பதின் மூலமாய் சிறப்பான வரங்களை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுக்கிறார். அவர் சர்வ இறையாண்மையுள்ள தேவனாக இருப்பதினால் அந்த சிறப்பான வரங்களை அவர் மீண்டும் எடுக்கிறார். இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லை, இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் இல்லை, இன்றைக்கு அந்நிய பாஷை இல்லை, இன்றைக்கு சிறப்பான வரங்கள் இல்லை. ஏன்? அந்த வரங்களை கொடுத்த அதே சர்வ இறையாண்மையுள்ள ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி அந்த வரங்களை மீண்டும் நிறுத்தினார், எடுத்துக்கொண்டார். அவர் எடுத்துக்கொண்ட அவர் நிறுத்தின வரங்களை மீண்டும் இன்றைய இயக்கங்கள் திருச்சபையிலே தவறாக நடப்பிக்கும் என்றால் அவர்கள் நேரடியாக தேவனுடைய சிங்காசனத்தை எட்டி உதைத்து கொண்டிருக்கிறார்கள். Directly they hit the sovereign throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை எட்டி உதைக்கிற அந்த கொடுமையான ஆபத்தான சூழ்நிலை எவ்வளவு மோசமானது! ஆவியானவரை பற்றி பேசுகிற ஒவ்வொரு தவறான செயல்பாடுகளும், வார்த்தைகளும், பேச்சுக்களும், கள்ள போதனைகளும் நேரடியாக அவர்கள் பரலோகத்திலே அமர்ந்திருக்கிற சர்வ இறையாண்மையுள்ள தேவனுடைய சிங்காசனத்தை எட்டி உதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய வரங்களோடு விளையாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு போதகரும், ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு உதவிக்காரரும் நேரடியாக தேவனுடைய மகிமையை தாக்குகிறார்கள்.